அனைவருக்கும் வணக்கம். மையாதார் போர்ட்டலில் ஆதார் சீடிங் இன்ஆக்டிவில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கூகுளில் போய்ட்டு மையாதாரில் போய்ட்டு நம்ம ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு நம்ம ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கான்னு பார்ப்போம். ஆக்டிவில் இருந்தால் நம்ம யுஎம்ஐஎஸ் போர்ட்டலில் போய்ட்டு அந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸில் ஆக்டிவ்னு கொடுத்துப்போம். இப்போது இது இன்ஆக்டிவ்னே இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு வெப்சைட் npci.org.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. அந்த வெப்சைட்குள்ளே நான் லாகின் பண்ணிக்கிறேங்க. அது பண்ணிவிட்டு கீழே வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கன்சியூமர் கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து பாரத் ஆதார் சீடிங் என்னபிளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாரத் ஆதார் சீடிங் என்னபிளர் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஆதார் சீடிங் அண்டு டீசீடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் அது கொடுத்துட்டு இங்கே ஆதார் நம்பர் என்டர் யுவர் ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆதார் நம்பரை நம்ம இதில் என்டர் பண்ணணுங்க. யாருக்கு வந்து சீடிங் வேணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை போட்டுட்டு இங்கே கேட்குறாங்க சீடிங் வேணுமா டீசீடிங் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சீடிங்னு கொடுக்குறேன். அதில் என்ன பேங்க்குன்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பேங்க் தான் இருக்கும், ஒரு சில பேங்க் இல்லாமல் இருக்கும். அவங்க நேரடியாக இந்தியா போஸ்டல் பேங்க்கோ எங்கனாலையும் போய் கூட அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டுங்க. இதில் கேட்குறான் ஃப்ரெஷ் சீடிங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃப்ரெஷ் சீடிங் நம்ம புதுசாக தான் பண்ண போகிறோம், அதனால் கொடுத்துக்குறேங்க. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்கு, இப்போ இந்தியன் பேங்க் வச்சுருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் வச்சுருக்கோம், எந்த பேங்க் வச்சுருக்கோம், மேலே எங்கே கொடுக்குறோமோ அந்த பேங்க்கு கீழே அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் தான் டைப் பண்ணுங்க. அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அதே நம்பர் நம்ம ரீஎன்டர் பண்ணுறோங்க. அது கொடுத்துட்டு கீழே வந்து இந்த கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை நான் இப்போது டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் நம்ம சொல்லுது அதை வந்து அந்த செக் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணாதனால எனக்கு ஓகே ஆகலை. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். திரும்பியும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. திருப்பியும் அது வந்து செக் பாக்ஸ் கேட்கும். அது கொடுத்துட்டு அக்ரி அண்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் கொடுத்துட்றேன். ஒரு ஓடிபி ஒன்று வருங்க. இது பேங்க்கோட எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆதார் ஓடிபி தான் கேட்குறேன். ஆதாரோட எந்த நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கான ஓடிபி வரும். ஓடிபி வந்தது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். திரும்ப உங்கள் ரிக்வஸ்ட் வந்து ஓகேவான்னு கேட்குது. இந்தியன் பேங்க்கு நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். திரும்ப ஆதார் சீடிங் இஸ் இன் பெண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நமக்கு ப்ராசஸ் ஆகுதுங்க. நமக்கு ரெஃபரன்ஸ் ஐடிலாம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். வித்தின் செகண்ட்லேயே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ஆதார் சீடிங் ஆக்டிவேட் ஆகிடும். இமீடியட்டாகவே நீங்கள் மை ஆதார் போர்ட்டலில் நம்ம திரும்ப போய் செக் பண்ணி பார்க்கும்போது மை ஆதார் போர்ட்டலில் ஆக்டிவ்னே வரும். அது பாருங்கள், ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு ரொம்ப டைம் எடுக்கல. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த வேலை முடிஞ்சது. இப்போ சக்ஸஸ்ன்னு ஆகிடுச்சு. ஆதார் சீடிங் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சுங்க. இப்போது அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணுறேன், சக்ஸஸ் வந்துச்சுல்ல, அதனால் மை ஆதார் போர்ட்டலில் நான் போய்ட்டு ஆதார் சீடிங் ஆக்டிவ் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக போகிறேன். திருப்பி கூகுள் குரோமில் போய்ட்டு மை ஆதார்னு டைப் பண்ணுறேன். அதில் முதலாக வர லிங்க்கை ஓப்பன் பண்ணுறேங்க. கூகுள் குரோமில் ஃபஸ்ட்டாக இருக்கிற லிங்க்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே மொபைல்லையுமே பண்ணிக்க முடியும். இதில் போய்ட்டு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அது நான் கொடுக்குறேன். அது பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ். நீங்கள் இந்த லாகின்குள்ளேயும் போகலாம். கீழே போயிட்டு பார்த்தோம்னாலையும் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளேயும் போகலாங்க. ரெண்டுத்தில் போனாலுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஆதார் நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன். அது கீழே ஆதார் நம்பர் எதுவும் தப்பாக என்டர் பண்ணிட்டேன். ஆதார் நம்பரு கரெக்டாக ஒரு நம்பர் கூட நம்ம மிஸ் ஆகாத மிஸ்டேக் ஆகாமல் டைப் பண்ணணுங்க. கரெக்டான ஆதார் நம்பர் இப்போ டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து அந்த கேப்சா கொடுத்துருக்காங்க, அதுவுமே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அது கீழேயே வந்து லாகின் வித் ஓடிபின்னு சொல்லி கேட்குது. அது நான் கொடுத்துட்டோமா அந்த ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற ஃபோனுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கேட்டு நான் என்டர் பண்ணணுங்க. என்டர் பண்ணி லாகின் கொடுக்குறேன்.
ஓகே, லாகின் ஆகிடுச்சு. இப்போது வந்து நான் போய் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்குது. அது கொடுத்து பார்க்குறேன். அது கொடுக்கும்போது இந்த மாணவர் வந்து ஆக்டிவில் இருக்காரா இன்ஆக்டிவில் இருக்காரா அப்படின்றது நமக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்தியன் பேங்க்கில் ஆக்டிவ்னு வந்துருச்சு. 18/3/2025 அந்த டேட்டோட அப் டு த டேட் நான் அன்றைக்கி தான் பண்ணினேன். உடனே நமக்கு இன்ன டேட்லேயே வந்துடுச்சிங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்போ பண்ணுறீங்க ரொம்ப டைம் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி யோமைஸ் போர்ட்டலில் அந்த மாணவனுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம யோமைஸ் போர்ட்டலையும் அப்டேட் பண்ணணும்ல, அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு பேங்க் இன்ஃபர்மேஷன் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படியே லைவாகவே தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போயிட்டு பாருங்கள், இங்கே பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் செக்கு ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன். ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் இல்லாமல் இருந்தது, நான் கிளிக் பண்ணேன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்டேட் பண்ணிவிட்டேன். மேலேயும் பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. சேம் இதே தான். ஆதார் சீடிங் பெண்டிங் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வேலையை பண்ணி நம்ம முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியுதுங்க. நன்றி.